வணக்கம், வெல்கம் டு யுகாஸ் உலகம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நாம டெய்லியும் யூஸ் பண்ற சத்து மாவு கஞ்சி பவுடரை வச்சு இனிப்பு அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இனிப்பு அப்பம் ரொம்ப சுவையா இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க இப்போ வீடியோவில் போய் இந்த சூப்பரான இனிப்பு அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாத்திரத்தில் 1 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த வெல்லம் வேணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை கருப்பட்டி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வெல்லத்தை கரைக்கிறதுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த அப்பத்துக்கு பாகு எதுவும் எடுக்க வேண்டாம். வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டா போதும். இப்போ வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. கட்டி எதுவும் இல்லாமல் வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த வெல்லத்தை நாம் இன்னொரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். சில சமயம் வெல்லத்தில் ஏதாவது கல்லோ குப்பையோ இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு பவுலில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சத்து மாவு பவுடர் 1 கப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் சத்து மாவு பவுடர் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கலாம். அது கூடவே 1 கப் கோதுமை மாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/4 கப் ரவை சேர்த்துக்கிறேன். ரவை எதுக்கு சேர்த்துறேன்னா கொஞ்சமாக அப்பத்தில் மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சத்து மாவு பவுடரில் ஏற்கனவே ஏலக்காய் இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டா போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுக்கிறேன். சத்து மாவு, கோதுமை மாவு, ஏலக்காய் எல்லாத்தையும் மிக்ஸ் செஞ்சாச்சு. இப்போ வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி இப்போ மாவு ரெடி பண்ண போகிறேன். மாவில் கட்டி கொஞ்சம் கூட இருந்துடவே கூடாது. அதனால் கவனமாக மிக்ஸ் பண்ணணும். வெல்லம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி மாவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாவு இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம். இதுதான் கரெக்டான பதம். நம்ம ஸ்பூனில் அது ஒட்டவே கூடாது. மாவு இந்த மாதிரி இருக்கணும். சொல்லப்போனால் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாவை நான் 6 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இந்த மாவில் நான் பேக்கிங் சோடா அந்த மாதிரி எந்த விஷயமும் சேர்த்த போகிறதில்ல. அதனால் இந்த மாவு எவ்வளவுக்கு எவ்வளவு ஊறுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அப்போ நமக்கு நல்ல சாஃப்டாகவும் நல்ல புஷ்ஷுனும் வரும். இப்போ 6 மணி நேரம் ஆச்சு. என்னோட அப்பா மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் காலையில் 10 மணி அளவுக்கு இந்த மாவை கரைச்சி வச்சேன். இப்போ எனக்கு இங்கே சாயங்காலம் 4 மணி ஆச்சு. பார்த்தீங்கன்னா மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது அப்பத்தை நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் அப்பத்தை ஒன்றா எண்ணெயில் போட போகிறேன். எண்ணெயில் போட்டதும் அப்போ இந்த மாதிரி பூரி மாதிரி எந்திரிச்சு வரணும். நல்லா உப்பி எந்திரிச்சு வரணும். அப்போ தான் நல்ல மாவு சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா உப்பி எந்திரிச்சு வருது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ அப்பத்தை நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக விடுறேன். அப்போ நல்லா 2 பக்கமும் வெந்து நல்லா பொன்னிறமாக வரணும். அப்போ தான் மாவு உள்ளேயும் வெந்து அப்போ டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இல்லை மாவு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ அப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் அதை பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். சுவையான சத்து மாவு பவுடரில் செஞ்ச அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அப்பம் காஃபி, டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் நாம் இந்த அப்பத்தை செஞ்சிடலாம். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சத்து மாவு பவுடராக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் கிடைக்கிற ரெடிமேட் பவுடராக இருந்தாலும் சரி, எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த அப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.